படிக்கிறதா சோ என்ன சொல்லிட்டு இருக்கா அவ வந்து யுவராஜேன அவரை யுவராஜனை ஆக்கிறதுக்கு எல்லாம் பண்ணின பூ தசரதா மகிபதிஹி நம்ம அதெல்லாம் போன கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ ஒரு ஆண்டன் இருக்கார் அவரே தான். அண்ட் இட் இஸ் நாட் அன் ஈஸி ஜாப் டு மேக் ஹிஸ் ஓன் சன். அவருடைய சன்னை வந்து சும்மா பாலிடிக்ஸ்ல அப்படியே கொண்டு வர்றது அதெல்லாம் கிடையாதாம். அவர் வந்து எப்போ முடிவு பண்ணினாரோ முடிவு பண்ணின உடனேயே he went in front of all the people, all his ministers, எல்லார்கிட்டையும் போய் பார்த்து சொன்னாராம் வந்து இந்த மாதிரி நான் என் பையனை வந்து நான் பட்டம் சுட்டணும், அவரை வந்து பட்டாபிஷேகம் பண்ணணும், அவரை வந்து யுவராஜனா நான் தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். வாட் இஸ் யோர் வியூ அபவுட் இட்? டூ யூ ஆல் திங்க் தட் ராமா இஸ் கேப்பபிள்? ஹி இஸ் மை சன். நான் வந்து என்னோட பையன், அவனுக்கு வந்து இட் இஸ் நாட் நெசசரி. அதாவது எப்படின்னா ஹி ஹஸ் காட் தட், என்னோட பையன் நான் வந்து அரியணை ஏறணும், ராஜாவாகணும், எல்லா தகுதியும் அவனுக்கு இருந்தாலும் பை பர்த், பை ஹிஸ் வர்ச்சூஸ் இஸ் ஹி கேப்பபிள். அவர் எல்லாரையும் பார்த்து கேட்கிறாங்க, எல்லாரும் சொல்றாங்க இல்ல இல்ல ஹி இஸ் வெரி கிரேட். சரி, உங்களெல்லாம் எப்படி காப்பாற்றுவார்? உங்களுக்கு எல்லாம் தைரியம் இருக்கா தட் ஹி வில் உங்களை காப்பாற்றுவார்னு? அதுக்கு ஒருத்தர் சொன்னாராம், அவர் ராஜானு பாகுவா இருக்கார், அவரோட அந்த பாகுவோட பலமே எங்களெல்லாம் வந்து காப்பாற்றும். ஸோ வி ஆல் வாண்ட் ராமா. ஸோ இது எல்லாத்தையும் அவர் ஏற்பாடு பண்ணிட்டு he said ஓகே, நாம வந்து நல்ல நேரம்லாம் வருது குறிச்சிட்டு பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். பட் த சேட் திங் நவ் ஹியர் இஸ் when he is going to do the coronation, எப்போ அவர் வந்து அந்த பட்டாபிஷேகம் பண்ண போறார் ராமருக்கு நினைக்கும் பொழுது பரதன் is not there. He has gone to his Tata's house, his grandfather's house, and Shatrugnan also has gone with him. Okay, அப்போ சத்ருக்னனும் பரதன் both are not there. But Rama is there, Lakshmana is there, and Dasharatha வந்து he is chosen. இந்த மாதிரி அவ வந்து இட்ஸ் நாட் நெசசரி டு ஈவன் ஆஸ்க் ராமா. ராமர் கிட்ட கூட கேட்கவே இல்லை. அப்புறமா he called Rama and said, நீங்க வந்து நான் வந்து பட்டம் சூட்ட போறேன், இந்த மாதிரி பண்ணணும். அப்போ யூ கோ அண்ட் மீட் வசிஷ்டர். வசிஷ்டரை போய் பார்த்துருங்க. he went and met. அவர் போய் வசிஷ்டரை பார்க்கும்போது வசிஷ்டர் சொல்லியிருந்தார், நாளைக்கே வந்து உங்களுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நினைச்சிருந்திருக்கா, அதனால நீயும் சீதையும் இன்னைக்கே நீங்க வந்து விரதம் இருக்கணும். யூ ஷுட் ஸ்லீப், நாட் ஸ்லீப் ஆன் பெட் அண்ட் ஆல் தட். விரதம் இருக்கணும், காத்தாலே குளிச்சுட்டு இது பண்ணணும். இப்போ நீங்க வந்து இப்போலேருந்து இது பண்ணி நீங்க வந்து உங்களுடைய கோவிலுக்கு போய் நீங்க வந்து சுவாமியை தரிசனம் பண்ணணும். ஸோ நீங்க வந்து அதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ குலதெய்வத்தை வந்து கும்பிட்டு நம்ம எப்பொழுதுமே நம்ம சொல்லுவோம்ல, இப்பவே நம்ம என்ன வேலையை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் நம்ம முதல்ல குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு வரணும். இதேதான் எப்போ எந்த காலத்திலேருந்து பாருங்க, அதேதான் நினைச்சுட்டு இருக்கா, குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வசிஷ்டர் வந்து ராமர் கிட்ட சொல்றாங்க. The irony is that இப்ப இவெல்லாம் இருக்கிற இடத்துல இருந்து அயோத்தியால இருந்து அங்க எனக்கு வந்து இது எவ்வளவு தூரம் வந்து இது வந்து ஆத்தென்டிக் அப்படிங்கிறது எனக்கு நிறைய கதைகள்லாம் தெரியாது, நான் முதலே சொல்லியிருக்கேன். வாட் எவர் ஐ லேர்ன், ஐ ரீட் த்ரூ த கமெண்டேட்டர்ஸ். உங்களை சாப்பிட்டு நானும் நிறைய ராமாயணம் படிக்கிறேன் இப்போ, பிகாஸ் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு சொல்லிட்டு அதுல நான் படிச்சது ஒண்ணுதான். தட் ஸ்ரீரங்கம் வந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் தான் வந்து குலதெய்வம். யாருக்கு? நம்ம ராமருக்கு ரங்கநாதர் தான் குலதெய்வம். ஆனா அப்ப அவ இருந்தது அயோத்தியால, அப்புறமா வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற ரங்கநாதர், அங்கேயும் ஒரு ரங்கநாதர் இருந்தாராம். அந்த ரங்கநாதர் கோவிலுக்கு தான் இவா ரெண்டு பேரும் ராமரும் சீத்தையும் போயிட்டு அங்கதான் முதல்ல அவளோட குலதெய்வம் சொல்லிட்டு கும்பிட்டுட்டு வந்தாள். ஸோ போய் கும்பிட்டுட்டு வந்துட்டு they are all getting ready. இப்போ இதெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. 5,000 ரிவர்ஸ் இருந்துதான் இப்ப இந்தியால. 5,000 ரிவர்ஸ் இருக்கிற டயத்துல they decided அப்ப எல்லா இடத்துல இருந்தும் தண்ணி கொண்டு வரணும். இது எல்லாத்தையும் வச்சுதான் நம்ம வந்து ராமருக்கு வந்து அபிஷேகம் பண்ணணும். எந்தெந்த ராஜா எல்லாரையும் கூப்பிடணும்.
எல்லா ராஜாவையும் கூப்பிட்டாரு. ஆனா அப்பவும் பாருங்களேன், இத அதாவது சில சமயம் வந்து நம்ம அறியாமலே சில தப்புகள்லாம் நம்ம பண்ணுவோம். இட் இஸ் கோயிங் டு லீட் இட் டு சம்திங் ராங். பட் நம்ம அதெல்லாம் முதல்ல உணர மாட்டோம். நம்ம ஏன் அதை பண்ணினோங்கிறது நமக்கே தெரியாது. பட் தசரதர் என்ன பண்ணியிருக்காரு, எல்லாரையும் கூப்பிட்டிருக்காரு. ஆனா அஸ்வபதி ராஜா, அதாவது கைகேயியோட அப்பா, கேகே தேசத்து மன்னரை வந்து கூப்பிடலையே. If he wanted, he could have called him. பட் அதுக்கு வந்து கமெண்டேட்டர்ஸ் என்ன சொல்றா, அவர் ஏன் கூப்பிடல அப்படிங்கிற காரணம்னா, அவருக்கு வந்து என்னதான் 3 வைஃப்ஸ் இருந்தாலும் அவருக்கு ரொம்ப பிரியமான வைஃப் வந்து கைகேயி தான். சோ டெய்லி வந்து அவர் வந்து கைகேயியை பார்க்காம இருக்கவே முடியாது. அப்படி இருக்கிறவர் வந்து அவர் வந்து ஒரு 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 கட்டத்துல வந்து கைகேயியோட அப்பா கைகேயை கல்யாணம் பண்ணிக்கும் பொழுது சொல்லியிருந்தாங்க, உனக்கு இத்தனை குழந்தைகள் இருக்காளே அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு நாளைக்கு குழந்தை எல்லாம் பிறந்தா என்னோட பொண்ணுக்கு என்னன்னு ஒண்ணு இல்ல இல்ல, நான் வந்து பிறக்கிற பையனுக்கு தான் நான் வந்து முடி சூட்டுவேன், நீங்க வந்து கவலைப்படாதீங்க போது எப்பவோ சொல்லியிருக்காரு. அது மனசுல வச்சிருந்தா என்னன்னு தெரியல. he did not invite அஸ்வபதி. he did not invite him. அவரை இன்வைட் பண்ணிருந்தா பரதனுக்கு தெரிஞ்சிருக்குமே. பரதனையும் இன்வைட் பண்ணல. he did not invite. These are all the forerunning stories before Kaikeyi is going to tell us the next 3 lines of Samcheva Ramayanam is கைகேயி என்ன சொல்ல போறா அப்படிங்கிறதுக்கெல்லாம் முன்னாடி these are all the forerunners of the tale. இப்போ முன்னாடி he has not told. இப்போ everything is ready, everybody is ready. இப்போ தசரதர் என்ன நினைக்கிறார், நம்ம கைகேயிட்ட போய் சொல்லணும். இதுக்கிடையில ஊர்ல இருக்கிறவா எல்லாருமே, இந்த ஊரே வந்து ஃபுல்லா ஒரு நம்ம ராஜாக்கு வந்து நம்ம யுவராஜாக்கு பட்டாபிஷேகம் பண்ண போறா. அப்ப நம்ம நாடே வந்து கொண்டாட போறது இத. அப்ப ஊரெல்லாம் தோரணம் கட்டியிருக்கானா, எல்லாரும் புது ட்ரெஸ், குழந்தைகள்லாம் பேசிட்டு இருக்காங்க, நம்ம என்ன புது ட்ரெஸ் போட்டுக்கணும் நாளைக்கு நம்ம ராமரோட பட்டாபிஷேகத்துக்குன்னு. the full streets are all colored, decorated. ஒரு பெரிய விழா இது இருக்கா. அந்த விழா எல்லாம் நடக்கும் பொழுதுதான் அங்க வர்றவா வந்து மந்தராங்கிறவா தான் பூனி, நம்ம எல்லாருக்கும் தெரியும். Okay, she has been a maid to Kaikeyi since her childhood. So she is coming inside and asking these people. இவாளெல்லாம் கேட்கிறா, என்ன நடக்கிறது, எதுக்காக நீங்க எல்லாரும் இப்படி இருக்கையில ஊர்ல என்ன நடக்க போறது, ஓ உங்களுக்கு தெரியாதா இந்த மாதிரி நாளைக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு ஒண்ணு. she doesn't like it. மந்தராவை பொறுத்த மட்டும் there is another story that she is actually sent by Brahma to Bhumi. அதாவது the whole story of Ramayana is ராமர் வந்து விஷ்ணுவே அவதாரம் எடுத்து பிறக்கணும், ராவணனை அழிக்கணும். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் முதல்லயே, நம்ம எல்லாருக்கும் இந்த கதை தெரியும். பட் she is an apsaras. அவ பேர் வந்து துந்துபியம். she is an apsaras. she has been sent by Narada to Bhulokam as Mantara. Okay, அப்ப அவ கைகேயி தேசத்துல இவ்வளவு எல்லாமே, it is all the God's play is all pre-planned. But God has chosen to be born to Dasharatha and Kausalya as a man. அவதாரம், இந்த அவதாரத்துலதான் அவர் மனுஷனா நான் அவதாரம் எடுக்கிறேன்னு சொல்லித்தான் அவர் வந்து அவதாரம். இப்போ மந்தரா இஸ் கோயிங் டைரக்ட்லி டு கைகேயி அண்ட் சேயிங், என்ன உனக்கு தெரியவே தெரியாதா, ராமருக்கு அப்படியா, எனக்கு தெரியாது அப்படியா சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம், ஐம் சோ ஹாப்பி, நீங்க ஒரு ரொம்ப நல்ல நியூஸ் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு முத்துமாலையை கைட்டியே கொடுத்துருக்காங்க. இவருக்கு பயங்கர கோவம் வந்துருக்கா, என்ன நீ இப்படி இருக்க, நான் உங்ககிட்ட என்ன விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், நீ இப்படி இருக்க, இந்த முத்துமாலையை நீயே வச்சுக்கோன்னு தூக்கி போட்டுறாங்க. So Kaikeyi is upset. Then Mantara slowly starts. Kaikeyi is a person who does not, she's very emotional. She's not using her brain. Some of us do not use our brain sometimes when we are emotionally caught. Oh, she's emotional. Oh, வந்து சொல்ல ஏன் உங்க அப்பாவை கூப்பிடல, ஏன் பரதனை கூப்பிடல, அப்படி வேணும்னா நீ தசரதர் தான் மெயின் அப்படின்னு உனக்கு ஒண்ணுமே செய்யலையே. So he did not want to give your son. நாளைக்கு கௌசல்யா பதவிக்கு வந்துட்டா, you are just going to be her maid. இவ்வளவு நாளா அவர் உன்னை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தார், கௌசல்யாவையும் சுமித்ராவையும் எப்பயோதான் ஒரு தடவை பார்த்திருக்கார். ஸோ அவள்லாம் அதுக்கெல்லாம்
கௌசல்யா உன்னை பழி வாங்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அவதான் ராஜமாதா, அப்புறம் ராமருக்கு பிறகுற குழந்தைதான் பட்டம் அதாகும், உன் பையனுக்கு ஒண்ணுமே இல்லாம ஆயிடும். இதெல்லாம் சொல்லி 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 கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணோன்னே ஓகே எனக்கு அண்டர்ஸ்டாண்ட், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் நவ். ஏன் உங்க அப்பாவுக்கு பண்ணல? எல்லாமே புரிஞ்ச உடனே she says ஓகே நான் என்ன பண்ணணும், நீ வந்து 2 வரம் வாங்கியிருக்க முன்னாடி தேவாசுர யுத்தத்துல நீ போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணிருக்க, அப்போ உனக்கு 2 வரம் கேட்டிருக்கார், நீ அந்த 2 வரத்தை நீ அவர்கிட்ட கேட்கணும். நீ ஏன் என்ன வரம் கேட்கணும்? பரதனுக்கு முடி சுற்றணும்னு வரம் கேளு. ராமர் ஏன் காட்டுக்கு போகணும்? பரதன் தான் ராஜா ஆயிடுறாங்க. இல்ல இல்ல இல்ல, கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் திருப்பி ராமர் வராங்க, நாட்டு மக்கள்லாம் ஏதாவது பேசுவா, நீ அவரை நிறைய வருஷம் காட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன்னா அதுக்குள்ள இங்க பரதன் வந்து ஆண்டுருவான், அப்புறம் அவனோட குழந்தைகள்லாம் பிறந்துடும். So everything will be fine. This is what Mantala advises. So this is the forerunner of what we are going to see today. तस्याभिषेक संभारान् दृष्ट्वा भार्या अत कैकेयी पूर्वं दत्तवरा देवी वरमेनं अयाचत विवासनं च रामस्य भरतस्याभिषेचनं तस्य अभिषेक संभारान् दृष्ट्वा भार्या अत कैकेयी, भार्या கைகேயி, திருஷ்டுவா பார்த்துவிட்டு, எதை பார்த்துட்டு? சம்பாரா, அந்த ஏற்பாடு நடக்கிறது எல்லாம். தஸ்யா அபிஷேக, தஸ்ய யாரோட? ராமஸ்ய அபிஷேக சம்பாரா, ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு பாரியா, பாரியா வைஃப், தசரதாஸ் வைஃப், அத கைகேயி பூர்வம் தத்தவரா தேவி, பூர்வம் முன்னாடி கொடுத்திருக்கா வரம், அந்த தேவி வரம் ஏனம் அயாச்சத, ஏனம் யாரிடம்? தசரதரிடம். அயாச்சத கேட்டார். என்ன கேட்டார்? விவாசனம் ச ராமஸ்ய, விவாசனம், he should be exiled. பரதஸ்ய அபிஷேச்சனம், பரதனுக்கு அபிஷேகம் பண்ண. So these are very simple lines. Okay. பட் நான் அந்த 4 ரன்னர் ஸ்டோரி சொல்லிட்டேன். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். வரம் என்ன வரம் கேட்டா? இந்த 2 வரம், நீங்க கொடுத்த வரம். சோ அத அப்படின்னா ஆஃப்டர் தட், அனந்தரம். தஸ்ய ராமஸ்ய அபிஷேக சம்பாரான்னா, சம்பாரான் ப்ரிப்பரேஷன்ஸ் ஃபார் த coronation of Rama. திருஷ்டுவா அப்படின்னா having seen. Okay, துவா பூர்வம் முன்னாடியே, தத்தவரா, இந்த கிராமர் நம்ம பார்ப்போம். ஹேவிங் கிவன் அ womb, பாரியா, பாரியா யாரு? வைஃப். தேவி, that is also queen. கைகேயி. Okay, these are all for கைகேயி only. பாரியா, தேவி, கைகேயி. விவாசனம், விவாசனம் எக்ஸைல். அபிஷேச்சனம் அப்படின்னா பரதாவோட coronation. ஏனம், ஏனம்னா யார? அவரிடம் கிட்ட அப்படின்னு தசரதன். வரம், வரம்னா பூன். அயாச்சத, யாச்ச, யாச் தாத்து, அயாச்சத. So what are the grammatical? சந்தி, தஸ்ய அபிஷேக சம்பாரான், தஸ்யாபிஷேக சம்பாரான், தஸ்ய பிளஸ் அபிஷேக சம்பாரான், இது சவர்ண தீர்க்க சந்தி. Bharya Atta. Here also Bharya Atta. Again, here also it is Savarna Dirgha Sandhi. Bharatasya Abhishechanam. So Bharatasya Abhishechanam. Bharatasya Abhishechanam Dirgha Sandhi. From Samasam inge paranga. Abhisheka Sambharan. So Abhishekasya Sambharaha. Okay. So षष्ठी तत्पुरुष तान अभिषेक संभारा. அப்புறம் தத்தவரா, दत्तौ वरौ यस्यै सा, बहुव्रीहि समासः. दत्तौ वरौ यस्यै सा. கிருதந்தம்ல விவாசனம், இதுல வந்து வி உபசர்க பூர்வகம்,
பஸ் தாத்து நிச்சு பிளஸ் லுட். இப்போ இந்த விவாசனம் அப்படிங்கறத விவாசனம் அப்புறம் வந்து அபிஷேச்சனம் கூட விட்டுருங்க. அபி பிளஸ் சிச்சு பிளஸ் லுட் அபிஷேச்சனம். ஓகே, அண்ண வரும் லுட்டுக்கு நமக்கு தெரியும். இப்ப இந்த விவாசனம்ங்கிற வேர்டை மட்டும் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு லுக் இன்டு. இப்ப எப்படின்னா இப்ப இந்த விவாசனம் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பிரவேசால படிச்சிருக்கோம். ஓகே, விவாசயதி விவாசனம் கரோதி. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த ஷஷ்டியில வரும் அது மாதிரி விவாசயதி விவாசனம் கரோதி. என்ன வருமே, பாட்டயதி பாட்டனம் கரோதி. ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா, செகண்ட் கிளாஸ் லெசன்ல வரும் மாதா. ஷஷ்டி விபக்தியோட. ஆமா, ஞாபகம் கொஞ்சம் இல்லைன்னா அப்புறமா பவேஷா புக்கு திறந்து பாருங்க. சோ இந்த இடத்துல வந்து அந்த அதே மாதிரிதான் நம்ம விவாசனம் கரோதி, அதுக்குதான் விவாசனம் கரோதி விவாசயதி. அதனாலதான் விவாசனம் அப்படின்னு. மேட் டு கோ அவே பை சம்வன். அதனாலதான் அந்த நிச்சு வந்திருக்காங்க. ஓகே, சோ விவாசயதி விவாசனம் கரோதி. அபிங்கிற உபசர்க பூர்வகம் சிச்சு சிச்சுங்கிற தாத்து. ஓகே, அது வந்து ஷிச்சுன்னு இருக்கும் தாத்து பாக்கத்துல பார்த்தீங்கன்னா. அது சிச்சுங்கிற தாத்து. அது ஈ முன்னாடி வந்ததுனால அது வந்து நகாராவை எடுத்துக்கும் நடுவுல பை ரூல். அதனாலதான் செஞ்சுன்னு வரும். அப்புறம்தான் நம்ம வந்து அதுக்கு திங்கெல்லாம் போடுவோம். ஓகே, சோ அப்படி வராது. இது சிச்சுங்கிற தாத்துவோட லிட்டு வரும்போது அபிஷேச்சனம். அப்போ இது வந்து ராமஸ்ய விவாசனம், பரதஸ்ய அபிஷேச்சனம். அப்போ உங்களுக்கு ராமஸ்ய சஷ்டி வந்தாதான் அந்த விவாசனம் நீங்க போறது. அப்போ ஓகே, விவாசயம் விவாசயதி அப்படின்னு நீங்க சொல்லலாம். இல்லைன்னா விவாசனம் கரோதி. அப்ப இப்ப வேணும் சொல்ல ராமஸ்ய விவாசனம் கரோத்து, பரதஸ்ய அபிஷேச்சனம் கரோத்து அப்படின்னு தான் கைகேயி வந்து தசரதர் கிட்ட சொல்றாங்க. So I think there's nothing to say more in the story. Nothing is there. Only the words of which are there. We have to just see what are these. So யாரு வந்து கேக்குறா? கா அயாச்சத பாரியா. கா பாரியா அயாச்சத கைகேயி பாரியா கைகேயி. கிம் அயாச்சத ராமஸ்ய விவாசனம் பரதஸ்ய அபிஷேச்சனம். சோ அப்போ வந்து அவளை பத்தி தான் இதெல்லாம் சொல்றாரு. So this line is nothing to know. Only thing is that samasa abhishekasya sambharaha tan. Okay, shashti tatpurusha and dattavara will become dattau varau yasyai sa bahuvrihi samasa. Because dattavara அப்படிங்கிறது அந்நிய பதத்தை குறிக்கிறது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், பகுபிரீகி will be only அந்நிய பதம். So இங்க வந்து it is referring to கைகேயி. These are the things. So I just read the shloka once more. மத்த இந்த தத்தவ் வரவ் எஸ்யாகா சவா என்ன சொன்னீங்க? கிடைச்சது புரியல. தத்தவ் வரவ் பகுரிஜில எஸ்யை சார் தத்தவ் அப்படின்னு வந்தாலே கொடுக்கறது அப்படின்னு சம்பிரதானம் சதுர்த்தி தானே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆமா, தத்தவ் வரவ் சதுர்த்தில எஸ்யை எஸ்யை சை சஹா எஸ்ஐ சா. ஓகே, அதனால சதுர்த்தி சதுர்த்தியில சதுர்த்திய சொல்லுங்கம்மா. போன வாரம் இருக்குல்ல இந்த மஹிபதி எப்படி சமஸ்த பதம் எப்படி இருக்கும்? மஹ்யாஹ பதிஹி. சரி, தேங்க்யூ. மஹி இஸ் பூமி மா. ஓகே, so மஹ்யாஹ. தேங்க்யூ. Yeah, I just